எல்லாம் வெல்ல நர்த்தன விநாயகரின் பாதார விந்தங்களை இந்த அழகான பொன் மாலை பொழுதில் பணிந்து கொண்டு உள்ளத்தில் சந்துகின்ற கலைத்துடிப்பும் உயர்ந்து செல்கின்ற தமிழர்களுடைய கலா ரசனையும் தெளிந்துகின்ற தெய்வீக நாதலய வாத்தியங்கள் யாவும் அள்ள குறைந்திடா விவகாரங்கள் அனைத்தும் இசையாக மழையாக நல்கும் வெள்ளப்பெருக்கனவே கலை அழகு ததும்புகின்ற கலைக்கண் நோக்கும் கவின் கலையை வளர்த்து செல்கின்ற தமிழர்களுடைய கலா ரசனையும் உள்ளத்திலே பதிந்தவை அல்லவா என்று வழங்கியிருக்கும் அத்தனை பாடல்களும் உங்கள் ரசனைக்கு விருந்தாக அமையப் போகின்றன. உங்கள் விருப்பங்கள் இந்த அரங்கை நிறைவு செய்து அலங்கரிக்க போகின்றன இல்லையா? அதற்கு வகையிலே எல்லாம் வல்ல அந்த கருணை நிறைந்த கடவுள் பரம்பொருளை மரக்கடலை சிறப்பாட்டி 2 துருவங்கள் ஈழத்தின் மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர் நெஞ்சங்களை பல ஆண்டுகளாக தன்னகத்திலே முத்திரை பதித்து வைத்திருக்கும் 2 துருவங்கள் இந்த அரங்கத்திலே இன்று உங்களுக்காக விளங்கப் போகின்றார்கள். அவர்கள் யார்? குரலிசை மன்னர் எஸ்.ஜி. சாந்தன் மற்றும் மதுரை குரலோன் ஜெயா சுகுமார். முதலிலே நாம் அழைக்கும் விட்டுக்கு மண் சுமந்த பெருமாறின் சொந்தக்காரர் அன்புக்குரிய பாடகர் குரலிசை மன்னர் எஸ்.ஜி. சாந்தன். எங்கே பலத்த கரவசங்கள் ஒலிக்கட்டும். அவருக்கு ஒலிக்கின்றது அந்த இசை பாடல் உங்கள் ரசனைக்காய். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் போற்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் சோலை